அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், இந்த வளர்பிறை உங்கள் ராசியில் எப்படி அமைய போகுது அப்படின்னும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 2, 3 பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கான அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி புதன். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்ற புதன். தொன்மையான கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டீங்க. பள்ளியில் படிக்கும்போதே போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு பாராட்டும் பெறுவீங்க. மனைவிக்கு சம உரிமை கொடுப்பீங்க. அவருடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு ஊக்கப்படுத்துவீங்க. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் கொண்டவங்களாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறதோட நீங்களும் அதுக்கு தகுந்தபடியே நடந்துக்குவீங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த மற்றவங்க கிட்ட திணிக்க மாட்டீங்க. புகழ்ச்சியை விரும்ப மாட்டீங்க. தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க. பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் திறமைகளை சமயம் வரும்போது வெளிப்படுத்துவீங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சுக்கிரன். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன். சிறு வயது முதலே துருதுருன்னு நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே எதையேனும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எதை செஞ்சாலும் அதை அப்படியே மாறுபட்ட வகையில் செய்யலான்னு சிந்திச்சு செய்கிறதால செய்யும் செயல் சிறப்பான முறையில் இருக்கிறதோட மற்றவர்களின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக அமையும். அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்கள் மனசில் இடம் பிடிப்பீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வரதை நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க. கற்பனை திறன் அதிகம் இருக்கும் உங்களுக்கு. கலைகளை ரசிக்கிறதுலையும் கற்றுக்கொள்வதிலையும் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. உடன் பிறந்தவர்களை நேசிப்பீங்க. அவர்களுக்காக எதையுமே நீங்கள் செய்ய துணிவீங்க. பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. சிலர் எழுத்துத்துறையில் பெயரும் புகழும் பெறுவாங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி செவ்வாய். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி விருச்சிக செவ்வாய். அறிவாற்றல் மிக்கவர்கள் இவங்க. விவாதங்களில் வெற்றி பெறுவாங்க. இவங்களோட கண்கள் செவ்வரிகளோடு காணப்படும். அடிக்கடி கோபப்படுவாங்க. ஆனால் உடனே அமைதிக்கு மாறிடுவாங்க. நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறவங்களா இவங்க இருப்பாங்க. பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை மதிக்கிறதோடு அதன்படியே நடந்துக்குவாங்க. ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவாங்க. பெற்றோரிடமும் மனைவி பிள்ளைகளிடமும் அன்பும் கனிவுமோடு நடந்துக்குவாங்க. ஊர் பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தோடு கலந்துக்குவாங்க. ஆபத்தில் சிக்கி கொண்டவங்களை காப்பாற்றுறதுல துடிப்பாக செயல்படுவாங்க. எப்போவுமே எதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களது பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாதுங்கிறதுல பிடிவாதமாக இருப்பாங்க. அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர். அணிய வேண்டிய நவரத்தினம் அடர்த்தியான நிலக்கள். வழிபட வேண்டிய தலங்கள் சோளிங்கர் பிள்ளையார்பட்டி. மேலும் இந்த வளர்பிறையில் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வாரமாக அமைஞ்சிருக்கு. மீனராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 2, 9ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இது இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் மீட்டு தரக்கூடிய அமைப்பு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் துளங்கும். முறையான முன்னோர்கள் வழிபாட்டால் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த தந்தை மீண்டும் குடும்பத்தோடு இணைவார். நண்பர்களால், தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாக போகுது உங்களுக்கு. பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். தீராத கடனை தீர்க்கும் வழி தென்பட போகுது. எதிரி தொல்லைகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் குறைய போகுது. திருமண முயற்சிகள் கைகூட போகுது. நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேரப்போகுது. மந்தமான தொழில் சூடு பிடிக்க போகுது. தேங்கி கிடந்த பொருட்கள்லாம் நல்லபடியாக விற்பனையாக போகுது. தொழில் ரீதியான போட்டிகளை சமாளிக்க முடியும் உங்களால். பங்கு சந்தை ஆதாயம் உண்டாக போகுது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிவ வழிபாடு செய்ய நன்மைகள் உங்களுக்கு ரெட்டிப்பாகும்.
காதல் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை என 2க்கும் இடையே ஒரு ஆரோக்கிய சமநிலையை உண்டாக்குறதோட மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கும் வாய்ப்பும் மீனராசினருக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. முடிந்த அளவுக்கு கனிவாக நடந்துக்கோங்க. பணியிடத்துல சக ஊழியர்களோட இணக்கமான உறவை பராமரிச்சுக்கோங்க. காதல் உறவில் விட்டு கொடுத்து செல்லுங்க. இதனிடையே உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை உங்களுக்கு. மீனராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்களுக்கு சாதகமான ஒரு தினமாக இருக்க போகுது. நண்பர்களின் அறிமுகத்தின் பேரில் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான அந்த ஒரு நபரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறாங்க. காதல் உறவில் 3ஆம் நபரின் தலையீடு இருக்கும் நிலையில் உறவில் விரிசல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு குறையவே இருக்குது. உங்கள் மனம் விரும்பும் நபருடன் உங்கள் திருமண வாழ்க்கையை அமைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்ய விரும்பும் நபர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவை பெறுவாங்க. கவலை வேண்டாம். கூடிய விரைவில் உங்கள் உணர்வுகளை உங்கள் பெற்றோர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்பிக்கையோட திருமணத்தை செய்யுங்க. திருமணம் முடித்த மீனராசி பெண்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியை எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் அழுகுரல் கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்க. கணவன் மனைவிக்கிடையே காணப்படும் மனஸ்தாபங்களை முடிவுக்கு கொண்டு வர மனம் விட்டு வெளிப்படையாக பேசுறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். மீனராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வாரத்தின் முதல் பாதியில் சிரமங்கள் காணப்படும் நிலையில் 2ஆம் பாதியில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். நீங்கள் பணிக்காக நேர்காணலில் பங்கேற்க செல்லும் நபர்களுக்கு நேர்மறையான பதில்கள் கிடைக்க போகுது. அவர்களின் திறமைக்கேற்ற பணிகளும் கிடைக்க போகுது. அரசு பணிக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு விரைவில் ஒரு நற்செய்தி கிடைக்கும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நிதி மேலாண்மை தொடர்பான பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யும் வாய்ப்பினையும் பெறுவாங்க. நம்பிக்கையோடு இருக்க எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். மேலும் எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாரம் வருமானம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாக போகுது. சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்க போகுது. தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிஞ்சிடும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்பட போகுது. வேறு வேலைக்கு செல்ல விருப்பப்படுறவங்க அதுக்கான முயற்சிகளில் இப்போ ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வருங்கிறதால அதுக்கான கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் தேவையான கடன் கிடைக்கும் உங்களுக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். புகுந்த வீட்டு உறவினர்கள் உதவியோட தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி ஒன்று நல்லபடியாக நடந்தேற போகுது. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 21, 22. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை. மேலும் இந்த வாரம் அறிவுத்திறன் அதிகரிக்க போது உங்களுக்கு. சாதுரியமான பேச்சின் மூலமாக நீங்கள் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுறத தவிர்க்கிறது தான் நல்லது. வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்தி கொள்வங்க, அதுதான் நல்லது. சின்ன விஷயங்களில் மனநிறைவு உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ போகிறீங்க. வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் உங்களுக்கு குறைய போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட போகுது. வாக்குவன்மையான லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்க பெறுவீங்க. மேலும் புரட்டாதி நட்சத்திர 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க. நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்க போகுது. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். தன லாபம் அதிகம் கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்ப்பாளினரால் செலவு உங்களுக்கு ஏற்பட போகுது. கோபத்தால் சில்லறை சண்டைகள்லாம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பணவரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனால் எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியில் போய் முடிய போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியில் முடியும்.
மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். வார இறுதியில் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வார தொடக்கத்துலேயும் இறுதியிலையும் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க. பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். உங்களுக்கு விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைய போறீங்க. உதவி கேட்டு உங்களை நாடி வரவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. திடீர் செலவுகள்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த வாரம் விலகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் நல்ல தகவலாக வந்து சேரப்போகுது. விருப்பங்கள்லாம் கைகூட போகுது. நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது. மற்றவர்களிடம் பேசும்போது கோவத்தை குறைச்சி பேசுறது நல்லது. பணவரத்து இருக்கும். பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் சிரமம் தந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு முயற்சியினால் வெற்றிகளை நீங்கள் காண போகிறீங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் முன்னேற்றம் காண்பாங்க. உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒத்து போகணும். நீங்கள் சகோதர சகோதரிகளோட உறவு சிறக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் இது. போராட்டம் பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மேலும் பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனசில் அமைதி ஏற்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.